Hi friends, welcome to VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் கூகுள் மீட்டிங் ஆப்பில் வந்து மைக்ரோஃபோன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது கூகுள் மீட் ஆப்பில் வந்து ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்களுடைய மைக்ரோஃபோன் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இதனால் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் பேசுகிறது வந்து யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி ஆண்ட்ராய்ட் மொபைலில் சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது ஒரு கூகுள் மீட் ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாவது நீங்கள் பேசும்போது அந்த பேசுகிறது வந்து மைக்ரோஃபோனில் ஆக்சஸ் ஆகித்தான் வந்து, அதாவது மைக்கில் ஆக்சஸ் ஆகித்தான் மற்றவங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ மைக்ரோஃபோன் நம்ம மொபைலில் ஒர்க் ஆகாட்டி இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய கூகுள் மீட் ஆப்பில் வந்து நடக்காது. ஸோ இந்த இஷ்யூ சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் 3 டாட்ஸ் இருக்கும் மேலே கார்னரில், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பெர்மிஷன் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிருங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குமா இருந்துச்சுன்னா செட்டிங்ஸில் சர்ச் பார்லையுமே பெர்மிஷன் அப்படின்றத சர்ச் பண்ணியுமே இந்த ஆப்ஷன் உள்ள உங்களால் போயிட முடியும். போனதுக்கு அப்புறமா இதில் மைக்ரோஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். மைக்ரோஃபோன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூகுள் மீட் ஆப்பையுமே வந்து நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிடணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டோன்ட் அலோ அப்படின்னு இருக்கும் இருந்துச்சுன்னா அலோ ஒன்லி வைல் யூஸிங் திஸ் ஆப் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு திரும்ப கூகுள் மீட் ஆப் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு மீட்டிங்கில் ஜாயின் பண்ணி மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறனால கூட வந்து இந்த மைக்ரோஃபோன் வந்து மீட் ஆப்பில் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்பையும் சால்வ் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகினதுக்கு அப்புறமா அதில் சர்ச் பாரில் மீட் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த கூகுள் மீட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூனால கூட வந்து இந்த மைக்ரோஃபோன் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்பையும் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மொபைல்லையுமே ஏதாவது டெக்னிக்கலாக ஏதாவது இஷ்யூ இருக்கும் மறந்துச்சுன்னா ஹார்ட்வேர் சைட், ஸோ அந்த இஷ்யூ சம்டைம்ஸ் ஒட்டோவாகவே சால்வ் ஆகிட்டு அந்த மைக்ரோஃபோன் வந்து ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் இந்த கூகுள் மீட் ஆப்பில் வந்து நமக்கு சால்வ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.